தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம், இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். நாங்கள் அவரிடம் வந்து அவரில் குடிக்கொள்வோம் என்றால் நாங்கள் என்பது யார்? மூவரு கடவுள், பிதாவாய தெய்வம், மகன் இயேசு கிறிஸ்து, தூய் ஆவியானவர். அப்படி என்றால் மூவரு கடவுளின் தன்மை. அப்போது எப்போதும் மூவரு கடவுள் தன்மை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். என்னது? ஒற்றுமை, தோழமை, பகிர்வு. அப்போ அந்த மூவரு கடவுளுடைய தன்மையானது நம்முடைய நம் உள்ளில் வந்து நிற்கும். எப்போது நம் உள்ளில் வந்திருக்கோம்? நான் தெய்வத்தை அன்பு செய்து வாழ்கிற சமயத்தில். ஆகவே அன்பு செய்வோம், மூவரு கடவுளின் தன்மையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, மூவரு கடவுளின் தன்மையை கொண்டவர்களாக நாங்கள் வாழ கிருபை தந்திலும், ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பகிர்வுடனும் நாங்கள் வாழ நீ தம்மை கிருபை புரிந்துள்ளோம். இதை எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக வைத்து விடுகின்றோம். மாதாவை பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.